இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு இன்விசிபிள் செயின் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மொத்தமாக 18 இன்ச்சஸ்க்கு வந்து கியர் வயர் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் செயின் கனெக்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த முடிகிற இடம் வந்து அந்த கியர் லாக் உள்ளே போகணும். அது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கியர் லாக்கை வந்து ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே மறுபடியும் வந்து அந்த செயினை இன்சர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் அதில் இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியலன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து வேறு கியர் லாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கியர் லாக் போட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பிந்தி பால் போட்டுக்கலாம். இன்னொரு பிந்தி பால், நெக்ஸ்ட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு கியர் லாக்கு, ஒரு 2 பிந்தி பால் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து பெண்டன்ட் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ்க்கு ஒன்று வரணும், இப்போ வரப்போகிற இதுக்கு ஒன்று வரணும். அதை மாதிரி 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ மிடில் ஒன்று, மேலே ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று வைக்கிறீங்க. மொத்தம் 3 வைக்கிறீங்கன்னா ஒரு அந்த கனெக்ஷன் அப்பையும் ஒரு கியர் லாக் வரணும். அதுக்கு அந்த மாதிரி கரெக்டாக ஒன்று ஒன்றா கோத்துக்கோங்க. ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கோத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு. கடைசியாக வந்து அந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல அந்த பேக் செயினோட கனெக்டர் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கியர் லாக் போட்டோம். அதை வந்து இப்போ லாக் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி கட்டிங் பிளேயரோ இல்லை நோஸ் பிளேயர் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக லாக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வாட்டி லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கியர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் வரவே கரெக்டாக சென்டர் பார்த்துக்கணும். பேக் செயின் வச்சு சென்டர் பார்த்துட்டு அந்த சென்டரில் என்னென்ன பீட்ஸ் வருதோ அதை மட்டும் நிறுத்திட்டு மேலே மற்றதெல்லாம் வந்து மேல் பக்கமாக தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு ஒரு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கியர் லாக்கை டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி அந்த சைடில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து 1 இன்ச்சுக்கு சைடில் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து இருக்கிறத டைட் பண்ணிட்டோம். இப்போ சைட்ஸை வந்து டைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேப் மொத்தமாக 1 இன்ச் வர மாதிரி வச்சுட்டேன்.